ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கிச்சன் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய கிச்சனோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக இது மாடுலர் கிச்சனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் எனக்கு தகுந்தா போல் நானாக அமைச்சிக்கிட்டது தான் இந்த கிச்சன். ஹால்லேருந்து வரும்போது ரைட் சைடில் தான் நம்மளோட கிச்சன் இருக்குது. எடுத்ததுமே ஃப்ரிட்ஜு தான் வச்சுருக்கேன். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான் வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு என்னுடைய ஹைட்டுக்கு வந்து ஒரு கட்டை மாதிரி கட்டி திரும்பி இருக்கும். அது வந்து நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த இடம் வந்து கம்மியாக இருந்ததுனால ஒரு சின்னதாக வேறு எதுவும் வைக்க முடியாது. இது போல் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் அந்த இடத்த மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய இடம் உள்ள கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் தாராளமாக நின்று சமைக்கலாம், உட்காந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு வச்சுருக்க இடத்துல வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி தான் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இப்போ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் அந்த இடத்துல இருக்குது. மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணி இப்போ காட்டலை, நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 2017 வாங்கினேன். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கட்டை மாதிரி கட்டியிருக்குன்னு சொன்னால அதுக்கு நேராக வந்து நான் வந்து வேறு மாதிரி பிளான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஏன் வேஸ்ட்டாகனா ஏதாவது வைக்கிற மாதிரி வைக்கலான்னு சொல்லி ரேக் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக எதுவும் வச்சு எடுக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் அடிக்கடி எடுக்காத கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளுடைய கிச்சன் ஸ்டார்ட் ஆகுது. டானா வடிவில் இருக்கும் நம்மளுடைய கிச்சன். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சைட்லேருந்து அப்படியே டானா ஷேப்பில் இருக்கும். இது வீடியோ வந்து வேறு யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால நானே தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ரொம்ப கிச்சனோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப பின்னாடி நகர்ந்து நின்றும் எடுக்க முடியலை. அதனால தான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம உள்ள வந்து ரைட் சைடு திரும்பும்போது லெஃப்ட் சைடில் தான் சிங்க் வச்சுருக்கேன். மேலே அதுக்கு மேலே வந்து கார்னர் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதை வந்து அங்கே நான் மாட்டி விட்டுட்டு அதில் ஒரு வாளி, அந்த வெள்ளி கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும், அதை அங்கே வச்சுருக்கேன். சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். கீழே வந்து அடிக்கடி தம்பி ஜூஸ் குடித்தா கிளாஸில் தான் குடிக்கணும்னு சொல்லுவோம். அது கையில் எடுக்கிற அளவுக்கு வசதியாக அதை மாற்றி வச்சுருக்கேன். அதுபோல் டீ கப், எப்போயாவது டீ கப்லேயும் ஒரு டீ குடிப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே மீனாட்சி அம்மன் காலண்டர் இந்த வருஷம் கிடச்சிது, அதை நான் வச்சுருக்கேன். கீழே வந்து சிங்க் இருக்குது. இது வந்து அனுஜ் வந்து கம்பெனியோட நேம் வந்து. ஆனால் இந்த மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஸ்டோன் மெட்டீரியல். இது வந்து நம்ம அப்பப்போ உடனே க்ளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒன்றும் நமக்கு கஷ்டமாக இருக்காது. ஒரு வாரம் அந்த மாதிரி விட்டுட்டோம், அப்பப்போ க்ளீன் பண்ணணுங்கிறது இந்த எண்ணெய் பிசுக்கு மஞ்சள் அதெல்லாம் பண்ணும்போது உடனே க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக அதுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்னு எதுவும் பண்ணுறதில்ல. பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் விளக்கி கவுக்கிறதுக்கு ஒரு கூடை வச்சுருக்கேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த சோப்பு வைக்கிறதுல. அது அந்த சோப்பு தண்ணி அப்படியே வலிஞ்சு சிங்கில் ஊற்றி அந்த இடம் ஒரு கரையாயிடுது. சில நேரம் உடனே தேய்ச்சி விடலைன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி இந்த பைப் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதை ஃபிட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஃபில்டருக்காக ஒரு லைன் வச்சுருக்கோம், ஒரு பைப்பு வச்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் தண்ணி அதில் பிடிக்கவே இல்லை. இங்கே வந்து ஒரு இடிக்கல் வச்சுருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த கவுண்டர் டாப் வந்து சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பேன், கஜாமுஜான்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து அடுப்புக்கு நேராக ஆப்போசிட்டில் 3 டோர் உள்ள ஜன்னல் தான் வச்சோம். நாங்கள் சிமினி வைக்கிறோம், அந்த பிளான் இல்லாததுனால ஃபஸ்ட்டு வந்து 3 டோர் உள்ளதை வச்சுட்டாங்க. அது சிமினி வைக்கும்போது அதை அடைக்கணும்னு சொன்னதுனால ஒரு டோர் மட்டும் ப்ளைவுட் கொடுத்து அடைச்சி வச்சுருக்கோம். இந்த அடுப்பும் சிமினி ரெண்டுமே ஒன்றா தான் நான் வாங்கினேன். குடி போகும்போது வாங்கினது. அடுப்பு வந்து விடியம் பிராண்டில் வாங்கியிருந்தேன், நல்லா தான் இருக்குது. சிமினி வந்து பிரீத்தி அல்கார் பிராண்ட். இது சிமினி வந்து வச்சதுலேருந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 3 சர்வீஸ் வந்துட்டு போயிட்டாங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் பெருசான்னு சொல்ல முடியாது, எண்ணெய் பிசுக்கே வந்து செவத்துலலாம் தண்டுறதில்ல. சிமினியும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிலிண்டர் வெளியில் தான் லைன் கொடுத்துருந்தேன், இங்கே வந்து பின்னாடி கொடுத்துருந்தேன். இப்போ பாத்ரூம் கட்டியாச்சுங்கிறதுனால அதை சைடில் எடுத்து வச்சுட்டேன். சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கல, நான் வெளியில் அதை வந்து தனியாக வச்சுட்டேன். பக்கத்தில் அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த கத்திரிக்கோல் அது மாதிரி லைட்ரு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் ஜாடி, இதில் உப்பு புளி மிளகாய் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த ஜாடி எல்லாமே லோக்கலில் வாங்கினேன்.
ஒரு ஜாடியோட ரேட் வந்து 150 ரூபான்னு தான் வாங்கியிருந்தேன். ப்ளக் பாயிண்ட் மட்டும் வரிசையாக 3 இது வேணும்னு நினச்சிருந்தேன். எப்படி யோசிச்சிருந்தேன்னா மிக்சியெல்லாம் அங்கனே வச்ச இடத்துலையே இருக்கணும், திரும்ப எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால 2 ப்ளக் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க பக்கத்தில். முதல்ல இருக்க சுவிட்ச் போர்டில் வந்து சிமினி லைன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நம்ம மிக்சி போட்டுக்கலாம். இது வந்து நான் எப்போதுமே கிரைண்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே மேலே போனோன்னா ஒரு கபோர்டு மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிளாஸ் போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த கபோர்டு வந்து டோர் கபோர்டுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு ரேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸு, சின்ன பாட்டில் அடிக்கடி எடுக்கிறதையெல்லாம் அதில் வச்சுருக்கேன். எல்லா மசாலா பொடியும் வச்சுருக்கேன். அப்புறம் நெய் ஊறுகாய் அதை வச்சுருக்கேன். கபோர்டில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள், நம்மளுடைய நட்ஸு இதெல்லாம் வச்சுருப்பேன். மேல் ரேக்கில் வந்து பின்னாடி எடுக்கணும்னா ஸ்டூல் மேலே ஏறி தான் எடுக்கணும். அதனால முன்னாடி எனக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக எப்பயாவது எடுக்கிறத மட்டும் அங்கே வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்காமல் இருக்கிறத கீழே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று கண்டிப்பாக வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு இன்னொரு டப்பாவை எடுக்க முடியும் நான் ஸ்டூல் போடாமலே. அதனால இதில் 2 வரிசையில் வச்சுருக்கேன். மேல் வரிசையில் ஒரு வரிசையில் மட்டும் தான் வச்சுருக்கேன். 2வது வரிசை வச்சோம்னா ஸ்டூல் மேலே ஏறி தான் எடுக்கணும். அதிகமாக இப்போ மாத கடைசிங்கிறதுனால எந்த பொருளும் இல்லை. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதில் எப்படியா இருந்தாலும் ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுக்கணும். அதனால் டீ தூள் மட்டும் வச்சுட்டு அடிக்கடி எடுக்காத பொருளை அந்த சைடு வச்சுருக்கேன். டானா வடிவம் முடிகிற இடத்துல 2 ரேக்கு ஓப்பன்லேயே இருக்கும். அதில் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டி அடிக்கடி எடுப்போம் பாருங்கள், அதனால் வச்சுருக்கேன். 2 அஞ்சரை பெட்டி, ஒன்று மசாலா ஐட்டம்ஸ், ஒன்று வந்து கழுகு உளுந்து இது, அப்புறம் சுக்கு, சித்திரத்தை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் அடிக்கடி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால. அப்படியே இது காய்கறி வெட்டுறதையும் அந்த சைடில் வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்கும். சீலிங்கோட ஹைட்டுக்கு நல்லா வீட்டோட நீளத்துக்கு வந்து மேலே ஃபுல்லாக கபோர்டு தான். அது வந்து நல்லா ஸ்பேஸ் அதிகமாக உள்ளது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் பாத்திரம்லாம் நிறைய தான் இருக்கும். அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே மேலே தான் வச்சுருக்கேன். அந்த கிச்சனோட ரைட் சைடில் 2 கபோர்டு இருக்கும். 2மே டோர் போட்டது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு, பால் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு, சாப்பாடு கொடுத்து விட்ற டப்பாலாம் அடிக்கடி எடுக்கிறது அதில் வச்சுருக்கேன். 2வதுல வந்து கிராசரிஸ் மீதம் உள்ளது, கிச்சன் டவல்ஸ் அதெல்லாம் வச்சு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மைக்ரோ ஓவன் வாங்கியிருந்தேன், அதனுடைய செட்டு அப்படியே இங்கே இருக்குது. அதை வாங்குறதுக்கு முன்னாடி கூட அடிக்கடி கேக் செஞ்ச குக்கரில், வாங்கின பிறகு செய்யவே இல்லை. இந்த கபோர்டு வந்து கடப்பாக்கல் போட்டு தான் இதை வந்து கட்டியிருக்கோம் நாங்கள். அப்போ தான் மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசியும் ரேசன் அரிசி வைக்கிறதுக்கும், ரேசன் அரிசியில் தான் ஃபுல்லாக நான் இட்லிக்கெல்லாம் போடுறது. ரேசன் அரிசி வைக்க தனியாகவும் சாப்பாட்டு அரிசி தனியாகவும் வைக்கிறதுக்கு அதில் வந்து செம்படம் வச்சுருக்கேன். மொத்தமாக 4 அறை உள்ளது. அதே போல் பக்கத்தில் வந்தீங்கன்னா அதே மாதிரி 4 அறை தான். மேலே வந்து மிக்சியில் எக்ஸ்ட்ரா ஜார்லாம் இருக்குல்ல, அது சாமிக்கு கும்பிடும்போது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்குள்ள குக்கர், இந்த பெரிய தாம்பூலம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி உள்ளதை அங்கே வச்சுருக்கேன். மேலே ஏறி எடுக்க முடியாதுன்னு இதில் எல்லாமே சில்வர் செம்படத்தில் தான் வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸு, அப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் ராகி மாவு, பச்சரிசி மாவு, அடுத்து வெல்லம், நாட்டு சக்கரை, இது எல்லாமே எழுதிட்டு வச்சுருக்கேன். நானே தான் எடுக்கிறதுனால பெருசாக எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. எதில் இருக்குது என்னங்கிறது எனக்கு தெரியும். இதுலேருந்து எடுத்து தான் அங்கே வந்து டப்பாவில் மாற்றிக்குவேன். அடுத்த ராக்கில் மிக்சி, கிரைண்டர் வச்சுருக்கேன். இந்த குவளை வந்து மாவு அரைச்சி எப்போதும் இதில் தான் கரைச்சி வைப்பேன். பொங்கி ஊற்றாமல் இருக்கும் பெரிய பாத்திரத்தில் வச்சான்னு சொல்லிட்டு. கிரைண்டர் வந்து கழுவி அதை போட்டு மூடி வச்சுருவேன். எல்லாமே சுத்தமாக தண்ணி இல்லாத போது தான் இது மாதிரி மூடி வைப்பேன். பின்னாடி ஒரு பிளெண்டர் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து எனக்கு அதுக்கு சரியாக இருக்கும். ஆக கடைசியில் உள்ளதில் வந்து இந்த பாசுமதி ரைஸு இதெல்லாம் வாங்குகிறோம்ல, அது, வத்தல், ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அவ்வளோதான். நம்மளுடைய கிச்சனோட எல்லாமே சுற்றி காமிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சைடு சிங்குக்கு கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடில் நம்ம பாத்திரம் வச்சுருக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ரொம்ப போர் அடிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. எந்தளவுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கணும் எனக்கு தெரியல. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். வேணால் நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எது உங்களுக்கு புரியலையோ அதுக்கு நான் தனியாக போடுறேன். சிங்குக்கு கீழே 2 டோர் போட்டு ஒரு அறை மாதிரி இருக்கும். அது உள்ள வந்து இது வந்து என் பிள்ளையே ரெடி பண்ணி கொடுத்தான். அதில் வந்து நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ப்ரஷ்ஷெல்லாம் மாட்டி விட்டுருக்கேன். ஒரு டப்பாவில் சோப்பு, பீதாம்பரி பவுடர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ரேஷனில் கொடுக்குற மண்ணெண்ணெயை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இது உள்ள இருக்கும். பெருசாக இதில் எதுவும் வைக்க மாட்டேன். ஏன்னா கஜா முஜான்னு எறும்பு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சுத்தம் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இது. அது எப்போதுமே நீட்டாக வச்சுக்குவேன். அடுத்த ராக் பார்த்திங்கன்னா இது பாரு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இழுத்துட்டு டக்குன்னு தள்ளனோன்னா அதுவே போய்
க்ளோஸ் ஆகிக்கும். இதில் வந்து சின்ன சின்ன பிளேட்டு, டம்ளரு, சொம்பு, சின்ன சின்ன கிண்ணங்கள் இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து க்ளீனிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாகவே கலட்டி எடுத்து க்ளீன் பண்ண முடியும். அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு கீழே வந்து நம்ம எப்படியும் பெரிய பெரிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு கரைக்கிறதுக்கு, அந்த பாத்திரம், எண்ணெய் சட்டி அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கரண்டி, சின்ன கரண்டிலேருந்து குழம்பு கரண்டி, நம்ம பெருசாக இந்த முறுக்கெல்லாம் சுடுவோம்ல அப்போல்லாம் எடுக்கிற எல்லா அரிக்கரண்டிலேருந்து நம்ம அளந்து போடுற எல்லா பாத்திரமும் சின்ன சின்ன பொருளெல்லாம் அதில் வச்சுருக்கேன். அடுத்து தட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கு, எல்லாமே வெளியில் கலட்டிட்டு க்ளீன் பண்ணிக்க முடியும். அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் போடுறதுக்கு ஓப்பனில் கூடை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வெளியில் கலட்டி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து டோர்லாம் எதுவும் போடாமல் ஓப்பன்லேயே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே ஈஸியாக நம்ம கலட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாட்டிக்கலாம். எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து கார்னர், அதனால் உள்ளுக்குள்ளே வரைக்கும் இது ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நான் சீக்கிரமாக நம்ம அடிக்கடி காலையிலே சாதம் வைக்கிறதுக்கு அது மாதிரி காட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்க வச்சுருக்கேன். இட்லி பானை, குக்கர்லாம் எதுக்க வச்சுருக்கேன். எடுக்கிறதெல்லாம் அடிக்கடி எடுக்காததை எப்பயாவது எடுக்கிறத உள்ளுக்குள்ளே தள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயிலுக்காக ஒரு ரேக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்ம கொஞ்சம் எரிச்சிட்டு அடிக்கடி தாளிச்சிக்கலான்னு சொல்லி வைக்கிற எண்ணெயை மட்டும் ஒரு ஜக்கு மாதிரி இருக்கிறதுல வடிகட்டி வச்சுருவேன். கீழே ஆயில் பாட்டிலில் ஆயில் நான் வாங்கி வச்சுருவேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறது, அந்த ஆயில் ஊற்றுற புனல் இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அயன் பாத்திரம் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். தோசைக்கல், அடுத்து கடாய், பணியாரக்கல், ஆப்பச்சட்டி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஏன்னா அது வெயிட்டாகவும் இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸிங்கிறதுனால. உள்ளுக்குள்ளே இடம் இருக்குல்ல, அங்கே வந்து ஆயில் கேன்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயெல்லாம் ஆட்டிட்டு வந்து வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கிச்சனை ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிட்டேன். கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா யூபிவிசி. இது வந்து 10 வருஷம் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தட்டு வச்சுருக்கோம், அந்த பாத்திரம்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் போட்டிருக்க கம்பியெல்லாம் எஸ்எஸ். எல்லாமே நல்லா இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. யூபிவிசி மெட்டீரியலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.